டிஜிட்டல் யூசர் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு முக்கியமான தகவல் இந்த டிடிஹெச் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் டிடிஹெச்லேருந்து. தயவு பண்ணி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு பண்ணி வீடியோ முழுசாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லாக இருக்கட்டும், இல்லை சன் டைரக்டாக இருக்கட்டும், எல்லா டிடிஹெச்லையுமே 6 மந்த் பேக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ 6 மந்த் பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸாக்டான அமௌண்ட்டை போட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டான அமௌண்ட், ₹1 கூட குறைய போடக்கூடாது. அதில் என்ன அமௌண்ட் பேக்கேஜஸில் கொடுத்துருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் போட்டுட்டீங்க. போட்ட உடனே ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கழித்து திரும்ப நம்ம அதாவது டாடா ப்ளே தவிர உங்களுக்கு மீதி இருக்க எல்லா டிடிஹெச்லையுமே செக் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அவரோட பேர், மந்த்லி ரீசார்ஜ், நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் டேட்டு. அப்போது நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் டேட்டுன்றது முக்கியமாக பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது நம்ம தமிழ் அல்டிமேட் போட்டிருக்காங்க எஸ்டி பேக் ஏர்டெல் டிடிஹெச். இப்போ நான் சொல்கிறேன், இந்த கஸ்டமர் இப்போ நான் ஷோ பண்ணுற கஸ்டமரு ₹1427 போட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11வது மாதம் 7ஆம் தேதியோட முடியுது. அப்போ 5 மாதம் தான் வேலிடிட்டி வருது. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க கரெக்டாக ₹1427 தான் போட்டிருக்காங்க. பட் ஏன் 6 மாதம் வரலன்றத இவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஏர்டெல் டிடிஹெச்சில் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல பேலன்ஸ்னு இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் இது ரீசார்ஜ் பண்ண கஸ்டமரு இப்போ இன்கேஸ் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது அவங்களோட பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ்ன்ற இடத்துல ஏர்டெல் டிடிஹெச் மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற டிடிஹெச்சை கவனத்தில் கொள்ளாதீங்க. நான் சொல்கிறது இப்போ ஏர்டெல் டிடிஹெச், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏர்டெல் டிடிஹெச் இந்த மாதிரி பேலன்ஸ்ன்ற இடத்துல அவங்களுக்கு மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ மைனஸில் ஒரு பைசா இருந்தாலும் நீங்கள் ₹1427 போட்டால் 6 மாதம் வராது. அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்னா, முக்கியமான கண்டிஷன், அதுக்கு மினிமம் ₹50 ரீசார்ஜ் பண்ணணும். அதாவது நான் வரக்கூடிய எல்லா கஸ்டமருமே 6 மந்த் வந்தால் 1 இயர் வந்தால் நான் ₹50 போட்டு தான் ரீசார்ஜ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் பண்ணணும்னா, யாருக்கு மைனஸ் 10 பைசா இல்லை 1 பைசா இல்லை ₹1 இல்லை ₹6 எவ்வளோ ரூபா இருந்தாலும் அப்போ மினிமம் ₹10 ₹20 நம்ம டாப்அப் போட முடியாது. எதுலனா ஏர்டெல் டிடிஹெச்சில் மினிமம் ₹50 தான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ₹50 போட்டுருங்க. யாருக்கெல்லாம் சொல்கிறேன்னா, யாரெல்லாம் தேவையோ 6 மந்த் 1 இயர் பேக் தேவையோ, உங்களுக்கு 1 இயர்னா 360 நாள் வரும், 6 மாதம்னா 180 நாள் வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஆஸ் பர் ரூல் படி அப்படி தான் நடக்கணும். அப்படி ஆகலைன்னா இந்த கஸ்டமருக்கு, இப்போ இந்த கஸ்டமருக்கு ஆயிருக்கு பார்த்தீங்களா 12/7 அடுத்த 6 மாதம் கண்டினியூ ஆச்சு. அப்போ இது பிரச்சனை கிடையாது. இப்போ போட்டதுக்கப்புறம் மைனஸில் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ரெக்டிஃபை ஆகிக்கும். பட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வராங்க மைனஸில் இருக்குன்னா தயவு பண்ணி 6 மந்த் பேக்கு போடாதீங்க. 1 மந்த் பேக்கை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது 6 மந்த் பேக். 6 மந்த் பேக்கில் ₹1427 தமிழ் அல்டிமேட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது மைனஸில் இருந்தால் தயவு பண்ணி போடாதீங்க. இது எதில் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏர்டெல் டிடிஹெச்சில் மட்டும். சன் டைரக்டை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. சன் டைரக்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, கஸ்டமருக்கு படம் கட்டாயிருக்கணும். கட்டாயிருந்தால் மட்டும் 6 மாதம் பண்ணுங்கள். இது சன் டைரக்ட். அதே போல் ஏர்டெல் டிடிஹெச்சில் மைனஸில் இருந்தால் பண்ணக்கூடாது. மைனஸ் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் 1427 இல்லை அவங்க கேட்குற என்ன 6 மந்த் 1 இயர் பேக்கோ போட்டிங்கன்னா அவங்களுக்கு 305 நாள் அப்டேட் ஆகிக்கும். அடுத்த கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் போட்ட உடனே நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் டேட்டை கஸ்டமருக்கு நோட் பண்ணி கொடுத்துருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் 6 மாதம் ரீசார்ஜ் பண்ணுறாருன்னா, இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பேக்கில் அப்டேட் ஆகிடும். சரி, இது எப்படி செக் பண்ணலாம்னா, நம்ம ஆப்லேயே இந்த மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து செக் டீட்டெயில்னு இருக்குது இல்லைங்களா? இப்போது எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 6 மாதம் எக்ஸ்டன் ஆன நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நம்பர்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் காப்பி பண்ணி இப்போ நான் செக் டீட்டெயில் கொடுக்குறேன். ஓகேங்களா? செக் டீட்டெயில் கொடுக்கும்போது 6 மாதம் அதை மெயின் பேலன்ஸில் ஷோ ஆகக்கூடாது. இந்த மாதிரி இப்போது இது காட்டுது பார்த்தீங்களா, 12 மாதம் 7ஆம் தேதி. அப்போ இது 6 மாதம் எக்ஸ்டன் ஆகிடுச்சு. அப்போ 160 நாள்ன்றது கன்ஃபார்ம் இதுக்கு படம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது ரீசார்ஜ் பண்ணி 2-3 நாள் ஆகுது. இந்த ரிப்போர்ட் நான் எடுத்து இப்போ போடுறேன். இப்போ இவங்களுக்கு 6 மாதம் எக்ஸ்டன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இப்போ மெயின் பேலன்ஸில் -86 பைசா. இது ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் மைனஸில் இருந்தாலும் ப்ளஸில் இருந்தாலும் கவலை கிடையாது. அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. வேலிடிட்டி டேட்டை மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் டேட்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு டிடிஹெச்சுக்கும் நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் டேட்டுன்றது முக்கியமாக செக் பண்ணி கஸ்டமருக்கு நீங்கள் நோட் பண்ணி கொடுத்துருங்க. அது எப்படி செக் பண்ணுறதுனா, செக் டீட்டெயிலில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் டேட்டில் ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இது வீடியோகானில் அவங்க பார்த்தீங்கன்னா 6 மந்த் ரீசார்ஜ் போட்டிருக்காங்க 10/12/2025. அப்போது 12ஆம் மாதம் 10ஆம் தேதி வந்துடுது. அப்போ டேட்டை குறித்து கொடுத்துருங்க. அதே போல் சன் டைரக்ட் இப்போ 11 டிசம்பர் 2025. இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் டேட்டை குறித்து கொடுத்துருங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு 4 மாதமோ 3 மாதமோ மெயின் பேலன்ஸில் போயிடுச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் மெயின் பேலன்ஸில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மெயின் பேலன்ஸில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது நீங்கள் அவங்க எக்ஸாம்பிள் ஒரு ₹300 ₹400 பேக்கில் இருக்காங்க ஏர்டெல் டிடிஹெச்சில்.
இல்லை நீங்கள் மெயின் பேலன்ஸில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 மாதமோ 5 மாதமோ தான் வரும். ஏன்னா அது டே பேசிஸில் ஏர்டெல்லில் கட் ஆகும். ஒரு நாளைக்கு 7 ரூபா 8 ரூபா 10 ரூபா 15 ரூபா 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி டே பேசிஸில் தான் கட் ஆகும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது 3 மாதத்தில் 4 மாதத்தில் முடிஞ்சிருச்சு, என்ன சார் நான் 1427 ரூபா போட்டேன் 3 மாதத்தில் முடிஞ்சிச்சுன்னு வந்து கஸ்டமர் கேட்குறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்போ எதுவும் என்னால் பண்ண முடியாது. அதை எப்போ செக் பண்ணணும்னா 1 டே அதாவது 1 or 2 டேஸில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 நிமிஷத்தில் அப்டேட் ஆகிடும். ஸ்டேட்டஸ் 6 மாதம் அப்டேட் ஆனதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் திரும்ப செக் டீட்டெயில் கொடுத்து, இந்தாங்க ஐயா உங்களுக்கு 6 மாதம் படம் கண்டிப்பாக வரும், இந்த டேட்டில் வரைக்கும் வரும், இதில் அடான் சேனலோ எக்ஸ்ட்ரா சேனலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புங்க. இதை நீங்கள் சொல்கிறதில்ல. அவங்க 3 மாதம் கழித்து இப்போது எக்ஸாம்பிள் 320 ரூபா 340 ரூபா இருக்க கஸ்டமருக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க, மெயின் பேலன்ஸில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது 3 இல்லை 4 மாதத்தில் கட் ஆகிடும். அப்போ 4 மாதம் கழித்து அவங்க வந்து கேட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த 320 ரூபாயோ இல்லை 380 ரூபா பேக்கை அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. நடந்து முடிஞ்சதை போய் நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ண முடியும் 3 மாதமோ இல்லை 4 மாதமோ கழிச்சு. அதனால் தயவு பண்ணி இந்த பிரச்சனை வராமல் இருக்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். இந்த மாதிரி ஒவ்வொரு டிடிஹெச்சும் 6 மந்த் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம், இப்போ சன் டைரக்ட்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணி தான் பண்ணுறோம். ஏர்டெல் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சக்ஸஸ் வந்துடும். டாடா ப்ளே மட்டும் நம்மளுக்கு செக் பண்ண முடியாது. பட் டாடா ப்ளே 100% உங்களுக்கு 6 மாதம் அப்டேட் ஆகும். அதை நம்ம சைட்லேருந்து செக் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். எக்ஸாக்டான அமௌண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் ஆகும். இது அஃபிஷியல் ஒவ்வொரு வெப்சைட்லையும் நீங்கள் டேரெக்டாக கூட போய் செக் பண்ணி வேலிடிட்டி இதில் ஷோ ஆகலை, இன்கேஸ் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னா 5 இல்லை 10 நிமிஷம் சரியாயிடும். அப்படியே இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக சொல்லணும்னா அந்தந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் சில பேர் ரீட்டைலர் ஆப் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் இப்போ sundirect.in tataplay.in அந்த மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா 6 மாதம் எக்ஸ்டன் ஆகிடும். இதை அவங்களுக்கு டேட்டா நோட் பண்ணி கொடுத்துருங்க. தயவு பண்ணி 3 இல்லை 4 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் அந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம கிளியர் பண்ணலாம்னா 100% முடியாது. ஒரு நாளைக்கு 100 ரீசார்ஜ் 50 ரீசார்ஜ் ஆகணும் எல்லாருக்கும் நான் இதை கிராஸ் செக் பண்ணி சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி தான் பண்ணணும். அதே போல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நெக்ஸ்ட் ரீசார்ஜ் டேட்டை பாருங்கள். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, எக்ஸாம்பிள் ஒரு பழைய பாக்ஸை கூட எட்டு வந்து கொடுத்துருக்கலாம். பழைய பையனா ஒரே ஃபோன் நம்பரில் 2-3 பாக்ஸ் ஆட் பண்ணுறாங்க, கஸ்டமரும் பழைய நம்பரை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் ரீசார்ஜ் டேட்டில் எக்ஸாம்பிள் இன்னி டேட்டுக்கு முடியணும், இல்லை முந்தா நேற்று முடிஞ்சிருக்கணும், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கணும். இதில் செக் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் 2025 12வது மாதம் 7ஆம் தேதின்னு இருக்க இடத்துல இப்போ இங்கே வந்து மாறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1வது மாதமோ இல்லை 2023 24 அந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னா 10 நாள் ஏன் ரீசார்ஜ் பண்ணல, இல்லை ஒரு மாதம் ஏன் ரீசார்ஜ் பண்ணல, 6 மாதம் ரீசார்ஜ் ஏன் பண்ணலன்னு கஸ்டமர் சைடில் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதே போல் பழைய பாக்ஸ் பண்ணாலும் நம்மளால் ரிட்டன் எடுத்து மாற்றவோ எதுவும் பண்ண முடியாது. தயவு பண்ணி இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்பு, இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுன்னா அதே போல் நம்ம ஆப்பில் மொபைல் நம்பரை வச்சு ரீசார்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்கும் பர்டிகுலராக கஸ்டமர் ஐடி இருக்கும். அந்த கஸ்டமர் ஐடியை மட்டும் வச்சு பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சன் டைரக்ட்டுக்கு 11 டிஜிட் நம்பரு, வீடியோகானுக்கு 9 டிஜிட் நம்பரு, இன்னொன்று 0ல் ஆரம்பிக்கும். அது செக் டீட்டெயில் வராது. அதை வீடியோகானில் சொல்கிறேன். 03ன்னு ஆரம்பித்து அந்த நம்பரை வச்சு பண்ணலாம். பட் அதில் செக் டீட்டெயில் வராது. 9 டிஜிட் நம்பரை வச்சா மட்டும் தான் வீடியோகானில் வரும். அதே போல் சன் டைரக்ட்டுக்கு 11 டிஜிட்டு, ஏர்டெலுக்கு 30ன்னு ஆரம்பிக்கும் 10 டிஜிட்டு. அதே போல் டாடா ப்ளேக்கு எடுத்திங்கன்னா 10 டிஜிட் 1ல் ஆரம்பிக்கும், 2ல் ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ஆரம்பிக்கும் 10 டிஜிட் நம்பரு. இதை மறக்காமல், அதை டிஷ் டிவிக்கு 0ல் ஆரம்பிக்கும், 02ன்னு ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய நம்பரை மட்டும் வச்சு பண்ணுங்கள். தயவு பண்ணி மொபைல் நம்பரை வச்சு பண்ணாதீங்க. அதே போல் டிவி, அதாவது மொபைல் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது மொபைல் ரீசார்ஜுக்கு பிரச்சனை கிடையாது. டிடிஹெச் ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரை ஒரு நிமிஷம் செட்டாப் பாக்ஸை ஆனில் வச்சுட்டு, அதாவது டிவி ஆனில் வச்சுட்டு அந்த செட்டாப் பாக்ஸ் ஆனில் இருந்ததுன்னா ஒரு 5 இல்லை 10 நிமிஷத்தில் வந்துடும் மேக்ஸிமம். இது எந்தெந்த இதுனா டாடா ப்ளே, அடுத்து பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட். மேக்ஸிமம் சன் டைரக்ட் டிவி ஆனில் இல்லாமல் 100% பண்ணாதீங்க. ஏன்னா சன் டைரக்ட் உடனே படம் வராது. டிவி ஆனில் இருந்தால் மட்டும்தான் உடனே வரும். அப்படி இல்லைனா சன் டைரக்டில் காமனான ஒரு விஷயம், டிவி ஆஃபில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சன் டைரக்டில் மட்டும் சொல்கிறேன், டிவி ஆஃபில் இருந்தாலும் நீங்கள் ரீசார்ஜ் போட்டுட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லி அனுப்புங்க. சேனல் நம்பர் 302ல் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சன் டிவியோ கேடிவியோ மாற்றுங்க, உங்களுக்கு படம் வரும் அப்படின்னு யாருக்கு சொல்லணும்னா சன் டைரக்டில் பர்டிகுலராக அந்த 302ல் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். இது அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டிடிஹெச் ஆனில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உடனே ரீசார்ஜ் வந்துடும். அதே போல் முக்கியமாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 6 மந்த் 1 இயர் போடுறீங்கன்னா 1 இயர்னா 360 நாள், அதாவது 6 மாதம்னா உங்களுக்கு 180 நாள் கண்டிப்பாக வேலிடிட்டி எக்ஸ்ட்ரா ஆகணும். நெக்ஸ்ட் டேட்டில் அந்த டேட்டை காமிக்கணும். 5 இல்லை 10 நிமிஷத்தில் நம்ம ஆப்லேயே திரும்ப செக் பண்ணி உங்களுக்கு டேட்டா குறித்து கொடுத்துருங்க. தயவு பண்ணி 6 மாதம் போட்டுட்டு எனக்கு 3 மாதம் தான் பணம் வந்தது, 2 மாதம் தான் வந்தது, 4 மாதம் தான் வந்தது, 5 மாதம் தான் வந்ததுன்னா
தயவு பண்ணி நடந்ததை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த கஸ்டமருக்கு 5 மாதம் தான் வரும். இப்போ இதில் ஷோ ஆகிற கஸ்டமருக்கு இது என்ன காரணம்னா மைனஸில் இருந்தனால ஏர்டெல்லில் பண்ணியிருக்காங்க. அப்போ மற்ற நெட்வொர்க்லாம் பிரச்சனை இல்லை, ஏர்டெல்லில் மட்டும் மைனஸில் இருந்ததுன்னா தயவு பண்ணி அந்த மைனஸை கிளியர் பண்ணுறதுக்கு மினிமம் ₹50 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% பிரச்சனை இருக்காது. தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஆப் வெறும் டூல் மட்டும்தான். நீங்கள் அதை என்ன ரீசார்ஜ் போட்டாலும் என்ன அமௌண்ட் போட்டாலும் அவங்களுக்கு போய் ரீசார்ஜ் ஆகும். ரீசார்ஜ் ஆகலைன்னா 100 இல்லை 200% நான் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ். போட்டு படம் வரலையாலோ இல்லை 3 மாதம் வருதுன்னா அங்கங்கே இருக்க டெக்னிக்கல் பிரச்சனை. ஒவ்வொரு ஆப்ரேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி டெக்னிக்கல், அதாவது ஒவ்வொரு டிடிஹெச்லையும் ஒவ்வொரு மாதிரி ரூல் வச்சுருக்காங்க. அதை நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறதை நம்ம சொல்கிறோம். மற்றபடி சொல்ல தான் முடியும், அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். 100% நம்ம சைட்லேருந்து இதை தான் பண்ண முடியும். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இது ரீசார்ஜ் ஆப் 100% ரீசார்ஜ் ஆகும். ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆகலைன்னா 100% நான் தான் பொறுப்பு. ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவோ இந்த மாதிரி வர பிரச்சனைக்கு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இது அந்தந்த அஃபிஷியலாக அவங்கவுங்க நெட்வொர்க்கில் இருக்க பிரச்சனை. தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.